வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தையூர் பங்களாவுக்கு மீண்டும் மின் இணைப்பு வழங்கக் கோரிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் கோரிக்கை நிராகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய மதுரை ஆதீனத்தை மாவட்ட நீதிமன்றம் ஏற்றதை எதிர்த்து நித்யானந்தா தொடர்ந்த வழக்கு. அறநிலைத்துறை மற்றும் மதுரை ஆதீனம் அவகாசம் கேட்டதால் விசாரணையை ஒத்திவைத்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இனி வாழ்க்கையில் விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்க மாட்டேன் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேச்சு. பாத்ரூம் போகும்போது வெளியே வரும்போது பேட்டி தர மாட்டார்கள் என்பதால் இனி கட்சி அலுவலகத்தில் மட்டுமே பேட்டி என்று கோவையில் விளக்கு. ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஆர்டர் பண்ண போகிறோம், ஸ்டாஜர் பண்ண போகிறோம். கட்சியில் எல்லா பிரச்சனையும் அப்படி சார். பாத்ரூம் போகும்போது வெளியே வரதால யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு ஆஃபீஸ் ஆர்டர் போட்டுருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில் நான் ப்ரெஸ்ஸை பார்த்தா கட்சி பார்ட்டி ஆஃபீஸில் மட்டும்தான் சொல்லுவாங்க, தலைவர் சொல்லுவாங்க. எல்லாமே தலைவர் முடிவு. ஓகே. எவ்வளவு காலம்தான் சார்ந்து இருக்கப் போகிறோம் என தனித்து போட்டியிடுவது தொடர்பாக நிர்வாகிகளிடம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி. ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? கட்சியை வளர்க்க தமிழகம் முழுவதும் யாத்திரை செல்லவும் திட்டம் என பேச்சு. தனியாக போட்டியிடுவது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு. ஆசை இருக்கலாம், பேராசை கூடாது என்று செல்வ பெருந்தகைக்கு முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன் பதில். நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அறிவிப்பு. விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவது தொடர்பாக பாமக நாளை மறுநாள் ஆலோசனை. நிர்வாக குழு கூட்டத்தில் கருத்து கேட்கிறார் ராமதாஸ். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி. அங்கீகாரம் கிடைத்திருக்கும் நிலையில் எந்த சின்னத்தில் போட்டியிடலாம் என்று ஆலோசிப்பதாக தகவல். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் பதவியிலிருந்து அமைச்சர் செஞ்சமஸ்தான் நீக்கம். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம சிகாமணி நியமனம். அடுத்த 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் முக்கியமானவை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. புதிய உத்வேகத்துடன் மக்கள் நல பணியாற்ற ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல். சமூக நீதி காக்கும் திமுகவின் செயல்பாடுகள் தொடரும். முதலமைச்சரை சந்தித்த பிறகு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பேட்டி. புதுச்சேரியில் வீடுகளின் கழிப்பறை வழியாக கசிந்த விஷவாயு. காலையில் கழிப்பறையை பயன்படுத்திய 3 பெண்கள் உயிரிழப்பு. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 11ஆம் வகுப்பு மாணவியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரணம். மற்ற 2 பெண்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார் எல்முருகன். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக பேட்டி. 2வது முறையாக மத்திய தகவல் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஜூன் 24க்கு பதில் 20ஆம் தேதியே கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி தேதி மாற்றம் என்று சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியின் கூட்டணியின் தலைவராக தேர்வானார் சந்திரபாபு நாயுடு. விஜயவாடா அருகே நாளை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுடன் துணை முதலமைச்சராக பவன் கல்யாண் பதவியேற்க இருப்பதாக தகவல். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கவுன்சிலிங்கிற்கு தடை விதிக்க முடியாது என்றும் ஆணை.
கர்நாடகாவில் கொலை வழக்கில் நடிகர் தர்ஷன் காதலி கைது. தோழிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியவரை கொலை செய்ததாக புகார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் கணிப்பு. ஆப்பிள் ஐபோனை விமர்சிக்க தப்பாட்டம் படத்தின் மீம்ஸ் போஸ்டரை பயன்படுத்திய எலான் மஸ்க். நன்றி தெரிவித்த படத்தின் நடிகரும் தயாரிப்பாளருமான துரை சுதாகர். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எவ்வளவு காலம்தான் சார்ந்து இருக்கப் போகிறோம் என்று நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பினார். நாம் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே நான் நிறைவாக பேசும்பொழுது பல செய்திகளை பரிமாற இருக்கிறேன். ஒன்று மட்டும்தான் தலைவர்கள் பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும். நாம் பிறரை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும்? இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EVK இளங்கோவன் ஆசை இருக்கலாம், பேராசை கூடாது என்றார். நான் தான் வெல்லுவேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம். நான் யாருக்கும் பகைவர் அல்ல. உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு. தமிழகத்திலே காங்கிரஸை காலோட வைத்த அந்த பெரியாருடைய குடும்பத்திலே இருந்து நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாமா? முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசியுங்கள். நாற்காலி காலியானால் தானே நீங்கள் உட்கார முடியும். நாற்காலி காலியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிக நன்றாக தெரியும். இன்றைக்கு நின்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமோ முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆசை இருக்க வேண்டியதான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பேராசையாக ஆகி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைமை அறிவித்திருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட மறுதினமே திமுக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. அக்கட்சியின் மாநில விவசாய தொழிலாளர் அணி செயலாளர் அன்னியூர் சிவா விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவுக்கு என்று இருக்கக்கூடிய வாக்குகள் கூட்டணி கட்சியுடைய பலத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். தமிழக முதலமைச்சருடைய சாதனைகளை எடுத்து சொல்லி நிச்சயமாக நான் வெற்றி பெறுவேன். கடந்த பாராளுமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்ற தொகுதி. எங்களுடைய லட்சியம் வெற்றி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் சார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக கௌதம சிகாமணியை நியமித்து அக்கட்சியின் தலைமை உத்தரவிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான திமுகவின் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், அமைச்சர்கள் பொன்முடி, செஞ்சிமஸ்தான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிலையில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்த புகழேந்தி மரணமடைந்ததால் கௌதம சிகாமணி பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக இருந்து வந்த அமைச்சர் செஞ்சிமஸ்தான் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அவருக்கு பதிலாக ப. சேகர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்.
சமூக நீதியை காக்கும் வகையிலான திமுகவின் செயல்பாடுகள் தொடரும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி தெரிவித்திருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கொள்கைகளை எந்த காலத்திலும் விட்டுக் கொடுக்காது. 10 ஆண்டு காலமாக பாஜகவுடைய எத்தனையோ மசோதாக்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். தொடர்ந்து சிறுபான்மை மக்களை, இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை காக்கக்கூடிய வகையிலே, சமூக நீதியை காக்கக்கூடிய வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். இதுதான் முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடுகிறது. அதேபோன்று அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தேவையான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சியும் தனித்து களம் காண்கிறது. ஆனால் மைக் சின்னத்தில் போட்டியிடுவதா அல்லது கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டி பெறுவதா என்று நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே விக்கிரவாண்டியில் பாமகவிற்கு செல்வாக்கு இருந்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாஜக மாவட்ட தலைவர் கலிவர்தன் அல்லது ஏஜி சம்பத்தை களமிறக்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பாமகவிடம் பாஜகவினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாமக போட்டியிட விரும்பும் பட்சத்தில் மாவட்ட செயலாளர் புகழேந்திக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து முடிவெடுக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நாளை மறுநாள் தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று பாமக ஏற்கனவே கொள்கை முடிவெடுத்திருக்கும் நிலையில் விக்கிரவாண்டியில் வாக்கு வங்கி பாமகவிற்கு இருப்பதால் பாமக போட்டியிடுவது குறித்து ஆலோசிப்பதாக ராமதாஸ் தலைமையில் நிர்வாகக் குழு கூறுகிறது. இதில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதா அல்லது கூட்டணி கட்சிக்கு ஆதரவளிப்பதா என்று முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இக்கூட்டத்தில் மக்களவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.